ஒரு மனுஷன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுக்கு எந்த உதவி வந்து சேரணுமோ அது தகுந்த நேரத்தில் வந்து சேருங்கிறத இந்த மகாபாரத கதை மூலமாக பார்க்கலாம். இந்த மகாபாரத கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு நாள் விடிய காலையில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அஸ்னாபுரத்து மாளிகை மாடத்து மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் யாரோ ஒருத்தரை பார்த்து கிருஷ்ணரை கூப்பிட்டு அங்கே கை காமிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, ஒரு அந்தனர் தான். அந்த அந்தனர் வேற யாரோ ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்டு நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த அர்ஜுனனும் வேதங்கள் படித்த அந்தணனுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தன்னோட காவலர்களை கூப்பிட்டு அந்த அந்தணனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. இப்ப கிருஷ்ணனை பார்த்த அர்ஜுனனும் கண்டிப்பா இந்த அந்தணனுக்கு உதவி செஞ்சே ஆகணும், நாம உதவி செய்யறதுனால கண்டிப்பா இவர் நிலைமை மாறும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன். இதை கேட்ட கிருஷ்ணரோ ஒரு சிறு புன்னகையை மட்டும் சிந்திட்டு முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த அந்தணனும் மாளிகைக்குள்ள வரான். மாளிகைக்குள்ள வந்த அந்த அந்தணனை அர்ஜுனன் பார்க்குறாரு. அந்த அந்தணனோட வறுமை அவரோட உடல்நிலையிலேயே தெரியுது. அவர் மேலே இரக்கம் கொண்ட அர்ஜுனனும் ஒரு பை நிறைய பொற்காசுகளை போட்டு அந்த அந்தணன் கையில் கொடுக்குறாரு. ஏதோ ஒன்றை சாதிச்சது போல அர்ஜுனனுக்குள்ள சந்தோஷம். அந்த அந்தணனும் மகிழ்ச்சியோட அங்கிருந்து அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அந்த அந்தணன் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காட்டை கடந்து தான் போகணும். அப்படி அந்த காட்டை கடந்து போகும்போது அந்த காட்டுல இருந்த கொள்ளைக்காரன் ஒருத்தனும் அந்தணன் கையில இருந்த பொற்காசுகளை பறிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான். மறுநாள் அதே போல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உப்பருகையில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் மீண்டும் அதே அந்தணன் மற்றொருவரிடம் யாசகம் கேட்பதை அர்ஜுனன் பார்க்குறாரு. அதை பார்த்த அர்ஜுனனுக்கோ என்ன செய்யறதுனே தெரியல. நேற்று தான் நம்ம பொற்காசுகளை கொடுத்தோம், இன்னைக்கு திரும்பவும் யாசகம் கேட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு திரும்பவும் காவலர்களை அழைச்சி அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு. காவலர்களும் அந்தணனை திரும்பவும் மாளிகைக்குள்ள கூப்பிட்டு வராங்க. அர்ஜுனனை பார்த்தா அந்த அந்தணனோ கண்களில் நீர் ததும்ப, நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவன், அதனால தான் உங்ககிட்ட வாங்கின பொற்காசுகளை கொள்ளையன்கிட்ட பறி கொடுத்துட்டு திரும்பவும் பழைய நிலைமையிலே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு கண்களில் நீர் ததும்ப பேசுகிறான். அதை பார்த்த அர்ஜுனனும் இறக்கப்பட்டு ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லை அவன்கிட்ட எடுத்து கொடுத்து, இந்த முறையாவது இந்த வைரக்கல்லை வச்சு புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ளும் வழியை பாரும் அப்படின்னு அந்த வைரக்கல்லை கொடுக்குறாரு அர்ஜுனன். சந்தோஷத்தோட அர்ஜுனன் கிட்ட வாங்கின அந்த வைரக்கல்லோட அர்ஜுனன் கிட்ட இருந்து விடை பெற்ற அந்த அந்தணனும் அந்த வைரக்கல்லை இந்த முறை எங்கேயும் பறி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த வைரக்கல்லை யார்கிட்ட கொடுக்கலாம், இந்த வைரக்கல்லை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த அஸ்தினாபுரத்தில் அவ்வளோ பெரிய வியாபாரி இருக்காரா? ஏன்னா இது அர்ஜுனன் கொடுத்த வைரக்கல்லாச்சே. இந்த விலை உயர்ந்த கல்லை பத்திரமா வச்சு இதன் மூலமா வர வருமானத்துல தன்னோட பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே அந்த அந்தணர் தன்னோட வீட்டுக்கு போறாரு. அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்னு தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கறாரு. அவரோட அந்த ஏழ்மையான வீட்டில் அந்த வைரக்கல்லை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு அலமாரியும் எந்த ஒரு பெட்டியும் அங்கே இல்லை. இப்படியே யோசனை செஞ்ச அந்த அந்தணருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ரொம்ப நாளாக தன்னோட வீட்டில் உபயோகப்படுத்தப்படாமல் இருந்த ஒரு பழைய பானையை பார்க்குறாரு. அந்த பானையில் தான் இந்த வைரக்கல் வச்சா பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் அந்த வைரக்கல்லை வச்சுட்டு அந்த பானையையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அன்றைய இரவு அவர் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் அந்த அந்தணர் தூக்கத்திலேருந்து கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மனைவி கண் விழிக்கிறாங்க. ஆற்றுக்கு போய் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பானையை தூக்கிட்டு போய் ஆற்றுல தண்ணியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி அவரோட மனைவி வீட்டுக்கு வரும்போது கால் இடறி அந்த பானையை கீழே போட்டு அந்த பானை உடஞ்சி போகுது. இப்போ வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பானை இல்லை அப்படின்னு யோசித்தவங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டில் பழைய பானை ஒன்று இருக்குல்ல அப்படின்னு யோசனை வருது. அந்த பானையை போய் திரும்பவும் எடுத்துட்டு ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றுல போய் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பானையை அழுத்தும் போது அந்த பானையிலேருந்து அந்த வைரக்கல்லும் அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுது. இப்போ தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த அந்தணர் தன்னோட மனைவிகிட்ட கேட்கும்போது அவரோட மனைவிக்கு அதில் வைரக்கல் இருந்த விஷயமே தெரியாதுங்கிறது தெரியுது. தன்னோட நிலையை எண்ணி தனக்கு தானே நொந்துகிட்ட அந்த அந்தணர் திரும்பவும் யாசகம் எடுக்கிற நிலைமைக்கே வராரு.
பழையபடி அஸ்தினாபுரத்து மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் யாசகம் கேட்டுட்டு நிற்கிறாரு. இதை பார்த்த அர்ஜுனன் திரும்பவும் அந்த அந்தனரை மாளிகைக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. இப்போ அவரோட நிலைமையை கேட்குறாரு. இப்போ அர்ஜுனனுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் முந்திக்கிறாரு. கிருஷ்ணர் தன்கிட்ட இருந்த 2 செப்பு காசுகளை மட்டும் அந்த அந்தனர் கையில் கொடுக்குறாரு. அந்த அந்தனர் அதை வாங்கிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்தனருக்கு போகிற வழியெல்லாம் ஒரே குழப்பம். தான் சொன்ன எதையுமே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நம்பலை போல இருக்கு. தான் கட்டுக்கதை சொல்கிறதா நினச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஏதேதோ குழப்பத்தோட தன்னோட கால் போன திசையில் நடக்க தொடங்குறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு சின்ன பையன் ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த அந்தனனும் அந்த மீன் எவ்வளவு அழகா இருக்கு, அதை ஏன் கஷ்டப்படுத்துற, இதை ஆத்துக்குள்ளேயே விட்டுரு அப்படின்னு அந்த சின்ன பையன்கிட்ட சொல்கிறான் அந்த அந்தனன். அதை கேட்ட அந்த சின்ன பையனும், நான் இந்த மீனை ஆற்றுக்குள்ளே விட்டனா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த அந்தனனை பார்த்து கேட்குறான் அந்த பையன். இதோ பாரு, இந்த செப்பு காசுகள் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்தனன். அதை பார்த்த அந்த சிறுவனும் அந்த 2 செப்பு காசுகளையும் வாங்கிட்டு அந்த மீனை அந்தனன் கையிலேயே கொடுத்துட்றான் அந்த சின்ன பையன். மீனை வாங்கின அந்தனனும் மீனை ஆற்றுக்குள்ளே வேகமாக எரிய அதோட வாயில் சிக்கியிருந்த ஏதோ ஒன்று அவர் கையில் கிடைக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, அந்தனனோட மனைவி துளைத்த அதே வைரக்கல் தான். தான் துளைத்த விலை உயர்ந்த வைரக்கல் திரும்பவும் தன்னோட கையிலே கிடைச்சதை எண்ணி துள்ளி குதிக்கிறான் அந்த அந்தனன். தான் கையில் அந்த வைரக்கல்லை வச்சுட்டு நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறான். அந்த அந்தணன் கத்துறதை கேட்ட அந்த வழியா போன அந்த கொள்ளைக்காரன் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல. அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன அந்த பொற்காசுகளை திரும்பவும் அவர்கிட்டவே கொண்டு வந்து வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான் அந்த கொள்ளைக்காரன். இப்ப இதையும் எடுத்துட்டு சந்தோஷமா அர்ஜுனன் மாளிகைக்கு போறாரு அந்த அந்தனர். அர்ஜுனன் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து போறாரு அந்த அந்தனர். கிருஷ்ணரை பார்த்த அர்ஜுனனும் இந்த 2 செப்பு காசுகள் இவரோட வாழ்க்கைய மாற்ற போகுதா அப்படின்னு எனக்கே சந்தேகம் இருந்தது. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி இந்த பொற்காசுகளாலும் வைரக்கல்னாலையும் மாற்ற முடியாத இவரோட வாழ்வை இந்த 2 செப்பு காசுகள் மாற்றி விட்டதே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் அர்ஜுனன். அதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, வேறொன்றும் இல்லை, அவர் போன தடவை உங்ககிட்ட பொற்காசுகளையும் அந்த வைரக்கல்லையும் வாங்கிட்டு போகும்போது தன்னை பற்றி மட்டுமே யோசனை செஞ்சுட்டு போனாரு. ஆனால் இந்த 2 செப்பு காசுகளை வாங்கிட்டு போகும்போது அவர் வேறொரு உயிரை பற்றியும் யோசிச்சாரு. அதனால தான் அவரோட வாழ்வு மாறி போனது. மற்ற ஒருவரை பற்றி நாம் யோசிக்கும் போது நம் அருகில் கடவுளும் இருப்பார் அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். ஆமாங்க, வாழ்க்கையில் நம்மளால எந்த உதவி செய்ய முடியுமோ அது சின்னதோ பெருசோ நாம் செய்ய முடிகிற அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்யும்போது கடவுள் நமக்கு துணையாக எப்போவுமே இருப்பார்.